Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு எபிசோட் 3 ஆஃப் மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் எப்படி வாங்குறது, அண்டர் டோன்ஸ்னா என்ன, கிளைண்ட்ஸுக்கு முக்கியமாக போடும்போது என்ன மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ், எத்தனை ஷேட் வாங்கணும், எப்படி ஷேட் மேட்ச் பண்ணணும், எங்கே வாங்கணும், இது ஒரு நெவர் எண்டிங் கன்ஃபியூஷன். பட் பிகினர்ஸ்க்கு இல்லைனா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஈஸியாக்குறதுக்கு என்ட்ரி லெவல் கைட் அண்ட் டிப்ஸ் ஆன் ஹவு டு அப்ளை ஃபவுண்டேஷன், எதை வச்சு அப்ளை பண்ணணும், எங்கே வாங்கணும், அண்டர் டோன்ஸ்னா என்ன, இதுக்கு ஈஸியாக சிம்பிளாக என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஐ ஹவ் ஆல்ரெடி கலர் கரெக்டட் அண்ட் கன்சீல் மை ஃபேஸ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டாச்சு. ஸ்கின் ப்ரெப்பிங் அண்ட் கலர் கரெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆர்டராக போக பார்க்குறேன், அதுவும் முக்கியமாக பேஸ்ன்னு வரும்போது. ஸோ மேக் ஷுர் யூ செக் தம் அவுட் பிஃபோர் டைவிங் இன் டு ஃபவுண்டேஷன். முதல்ல என்ன ஃபவுண்டேஷன் வாங்கணும்? ஃபவுண்டேஷனில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. லைக் ஸ்டிக் ஃபவுண்டேஷன், க்ரீம் ஃபவுண்டேஷன், லிக்விட் ஃபவுண்டேஷன், குஷன் ஃபவுண்டேஷன், பவுடர் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி. பர்சனல் மேக்கப் அப்படின்னு வரும்போது யூ கேன் டைவ் இன். என்ன ஒரு வெரைட்டியில் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். பட் இன்னொருத்தவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்ட்டு வரும்போது ஐ வுட் சே சேஃபாக இருந்துக்கிறதுக்கு யூ கேன் ஹாவ் ஆர் இன்வெஸ்ட் ஆன் லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ். இது யூனிவர்சலாக எல்லாருக்கும் செட் ஆகிடும். ஆல்சோ யூனிவர்சலாக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பிராண்ட் லைக் ஃபவுண்டேஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக். இப்போ காலம் மாறிடுச்சு, ஓகேவா? இப்போல்லாம் கிளையண்ட்ஸே கேட்குறாங்க, எனக்கு மேக் வேண்டாம், ஆர் அவங்களுக்கு என்ன ஃபவுண்டேஷன் செட் ஆகும் அப்படின்றது சொல்லிடுறாங்க. பட் நீங்கள் என்ட்ரி லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக, அண்டர் டோன்ஸ்க்காக, ஷேட் மேட்சிங்காக ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ டு இன்வெஸ்ட் ஆன் மேக். பட் அதுக்கும் முன்னாடி ஐ எம் கோயிங் டு டச் ஆன் அண்டர் டோன்ஸ். இப்போ அண்டர் டோன்ஸ் அப்படின்றது ஒரு காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட், ஓகேவா? ஏன்னா த்ரூ அவுட் த இயர் இப்போ என்னுடைய ஸ்கின்னுக்கு நான் அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் என்னுடைய அண்டர் டோன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் என்னுடைய சம்மர் அண்டர் டோன் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் வார்ம் டோன் போகும். வின்டர் இல்லைனா மழை டைம் கொஞ்சம் ஸ்கின் பளிச்சுன்னு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டு வார்ம் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப கூல் கிடையாது என்னுடைய ஸ்கின் டோன். ஸோ நியூட்ரல் டு வார்ம் அண்டர் டோனில் இருக்கிறது. கிளைண்ட்டுக்கு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டக்குன்னு போய் மேபி நீங்கள் ட்ரையலில் பார்த்துருக்கலாம், அப்போ அனலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். சில பேரோட ஸ்கின் டோன் பார்த்தோன்னே உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ணிட முடியும். அதாவது கொஞ்சம் மஞ்சள் கேட்டகரியில் லீன் ஆகிற மாதிரி அவங்க ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னா வார்ம் அண்டர் டோன். கொஞ்சம் பிங்கிஷாக இருக்காங்க அப்படின்னா கூல் அண்டர் டோன். ரெண்டுக்கும் நடுவில் அப்படின்னா நியூட்ரல் அண்டர் டோன். மோஸ்ட்டாக நம்ம இந்தியன் ஸ்கின் டோன் ஆளுங்க பார்த்தீங்கன்னா வார்ம் அண்டர் டோன் ஸ்கின் ஆளுங்களாக தான் இருப்பாங்க. மோஸ்ட்டாக, எல்லாரும் சொல்ல மாட்டேன், மோஸ்ட்டாக. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது டிஃப்ரெண்ட் அண்டர் டோன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கிறது நல்லது. நான் லாஸ்ட் என்னுடைய கன்சீலர் வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று காமிச்சேன், ஓகேவா? அதை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த அண்டர் டோனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த அண்டர் டோன் ஆள் வந்தாலும் யூ கேன் ஹேண்டில் இஃப் யூ ஹேவ் தட் ஒன் ப்ராடக்ட், ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பாருங்கள். நான் கன்சீலர் பேலட் காமிச்சிருப்பேன். கன்சீலர் பேலட் இஸ் அ மஸ்ட். அதுவும் முக்கியமாக ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி பேஸை நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி மல்டி அண்டர் டோன்ஸ் இருக்கிற மாதிரியான கன்சீலர் பேலட்ஸ் இஸ் அ மஸ்ட். எல்லா கன்சீலர் பேலட்லையுமே மோஸ்ட்டாக உங்களுக்கு மல்டி அண்டர் டோன்ஸ் இருக்க போது. மேக்கோட கன்சீலர் பேலட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். அதில் உங்களுக்கு NC அந்த ரேஞ்ச்லேயும் இருக்கும், NW இந்த ரேஞ்சிலையும் கலர்ஸ் இருக்க போகுது. நான் இந்த NC NWனா என்ன, இது ஒரே குளறுபடியாக இருக்கே, நான் என்ன வாங்குறது? நீங்கள் வைடாக நம்ம ஊர் ஆளுங்க, நம்ம ஊர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதும் யூஸ் பண்ணுறதும் NC ரேஞ்சில் தான் இருக்கும். மேக் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NC அப்படின்னா நியூட்ரல் கூல் அப்படின்னு அர்த்தம், NW அப்படின்னா நியூட்ரல் வார்ம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வார்ம் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு வார்மான ஃபவுண்டேஷனே போட்டிங்கன்னா ரிசல்ட் வார்மாக தெரிய போகுது, மஞ்சள் அடித்த மாதிரி தெரிய போகுது, ஓகே? ஸோ கூல் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு கூலான ப்ராடக்ட் போட்டிங்கன்னா அது கிரேயாக தெரிய போகுது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கூல் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு வார்ம் ப்ராடக்ட்டும், வார்ம் ஸ்கின் டோனில் இருக்கவங்களுக்கு கூல் ப்ராடக்ட்டும் போட போகிறாங்க. ஸோ நியூட்ரல் கூலும் வார்மும் சேரும்போது வார்மும் கூலும் பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு பர்ஃபெக்டான பேலன்ஸ்ட் நியூட்ரல் ஸ்கின் கொடுக்க போகுது. இதுதான் இவங்களுடைய கான்செப்ட். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதுவும் நம்ம செல்ஃப் மேக்கப்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ என்னடா NC வாங்குறதா NW வாங்குறதா ஒரே குளறுபடியாக இருக்கே, நான் என்ன அண்டர் டோன்னே எனக்கு தெரியலையே, அந்த காம்ப்ளிகேஷன் இஸ் ரியல், ஓகேவா? ஸோ ஒரு கன்சீலர் பேலட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பேஸில் ஒரு 60% கன்சீலிங் வேலையிலே முடிச்சிடுறோம். ஸோ அந்த கன்சீலர்லேயே உங்களுக்கு வார்ம் அண்டர் டோன் அண்ட் கூல் அண்டர் டோன் இருக்குது அப்படின்றதுனால ஃபவுண்டேஷனில் ரொம்ப நீங்கள் நான் அண்டர் டோன் பார்த்து தான் வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள்
அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்குள்ளே போக வேணாம். யூனிவர்சலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி என்சிதே நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க, இந்த ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வந்து எப்படி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்கின் ஜான்ரா வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணும்போது எல்லா ஸ்கின் டைப்ஸையும் வந்துட்டு கேட்டர் பண்ணுற மாதிரி தானே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு கிடைக்க போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தபோது எனக்கு வந்த கிளைண்ட்ஸ் வந்து என்னுடைய ஸ்கின் டோன் ஃபேமிலியில் இருக்க மாதிரியே தான் வந்து மெஜாரிட்டி வருவாங்க. ஃபேர் ஸ்கின் டோன் ஆளுங்களும் வந்தாங்க, பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோன் ஆளுங்க தான் ஜாஸ்தி. ஸோ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் அண்டர் டோன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌனில் விளையாடுறதுக்கு, மேட்ச் பார்க்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஆனாலும் என்கிட்ட எப்பயுமே வந்து ஒரு லைட் ஷேடும் இருக்கும், மீடியம் ஸ்கின் டோனும் இருக்கும், டார்க்கர் ஷேட்ஸில் எக்ஸ்ட்ராவாக மல்டிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய கிட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபேர் ஷேட், மீடியம் ஷேட் அண்ட் டீப்பர் டார்க்கர் டஸ்கி ப்ரௌன் ஷேட் வந்து வச்சுக்கிறது அட்வைசபிள். பேசிக்கலாக இந்த 4 கலர்ஸ் மேக்கோட ரேஞ்சிலேருந்து நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் எல்லாமே நான் என்சி ரேஞ்சில் தான் சொல்ல போகிறேன். NC37, NC42, NC45 அண்ட் NC50. இந்த 4 கலர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எல்லா ஸ்கின் டோன்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணிடலாம். ஐ கேரண்டி யூ. பேஸ் வந்து சொதப்ப போகிறது கிடையாது. பட் யூ ஹாவ் டு மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் மிக்சிங் யுவர் ஃபவுண்டேஷன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். வார்ம் டோன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கூல் டோன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் விட இந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் வெல் ஆன் மை ஸ்கின். இது வந்து லாக்மேயோட கொக்கோ ஃபவுண்டேஷன். ஓகேவா, நான் சொல்லியிருக்கேன் இது என்னுடைய ஒரு ஃபேவரட் அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய ஸ்கின் டோன் வந்து வார்மான டோனில் இருக்குது. இதை நான் போட்டு பேலன்ஸ் பண்ணும்போது என் ஸ்கின் வந்து நேச்சுரலாக மேட்ச் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ். ஓகே, இப்போது மிக்சிங் அண்ட் மேட்சிங் நீங்கள் பண்ணணும். ஒரு லைட் ஷேட் பிரைட் இருக்காங்க உங்களுக்கு, நீங்கள் வந்து உங்ககிட்ட ஷேட்ஸ் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணும் அப்படின்னும் போது இதர் நீங்கள் கை பின்னாடியே இப்படி வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் கொஞ்சோண்டு இது, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இது எடுத்து கை ஆர் ஸ்பேச்சுலா, யூ ஹேவ் லைக் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் லைக் மிக்சிங்லாம். நான் வார்ம் பண்ணுறதுக்கு ஐ ப்ரிஃபர் கை பின்னாடி. இந்த மாதிரி எடுத்து யூ கேன் மிக்ஸ் யோர் ஃபவுண்டேஷன் அண்ட் அப்ளை. ஓகேவா, ஸோ மிக்சிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. இந்த மாதிரி லைக் ஆக்சுவல் ப்ராப்பர் மிக்சிங், அது இல்லாமல் லைக் மிக்சிங் வித் யோர் பேசஸ். லைக் உங்களுடைய கன்சீலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அதாவது ஆரஞ்ச் அண்ட் கன்சீலர் டார்க்காக இருக்குது அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஒரு ஷேட் லைட்டாக போய்க்கோங்க. அதுக்கு மேலே போட போகிற கன்சீலர்ஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். அது நம்ம அடுத்த செக்ஷனில் பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணணுமா, இல்லை ஒரு ஷேட் லைட்டராக போகணுமா, ஒரு ஷேட் டார்க்கராக போகணுமா மேட்ச் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷேட் லைட்டராக போகிறது அட்வைசபிள். ஏன்னா ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக ஆக்சிடைஸ் ஆகும். எவ்வளோ பெரிய பிராண்ட் ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்கினாலும் அதனுடைய ஆக்சிடேஷன் லெவல் கொஞ்சமாச்சு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஆக்சிடேஷன் ஆக போகுது அப்படின்றதுனால நீங்கள் ஸ்கின்னுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற ஷேட் வந்துட்டு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக போடுறீங்க அப்படின்னா ஒரு 1 hour கழிச்சு ஸ்கின் டல்லாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போடும்போது ஒரு ஷேட் லைட்டராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா டைம் ஆக அது உங்களுக்கு 1 hour கழிச்சு அழகாக செட்டில் ஆகிடும். இன்னும் டைம் ஆக ரொம்பவே அழகாக வந்து நேச்சுரலான ஃபினிஷ் கொடுத்துட்டே இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் நம்ம மேக்கப் போட்ட உடனே அப்படியே வெளில போய் ஈவெண்ட்டில் நிற்க போகிறது கிடையாது. ஸோ போடும்போது ஒரு ஷேட் வந்து லைட்டராக போங்க. அது உங்களுக்கு உங்களுடைய மேக்கப் வந்து த்ரூ அவுட் த டே பேலன்ஸ் அவுட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்தது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற டூல்ஸ். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனுக்கு வந்து டூல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் பஃபிங் ப்ரஷ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிப்லிங் ப்ரஷ்ன்னு இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட் பெயிண்ட் ப்ரஷ். பேசிக்கலாக பெயிண்ட்ன்றது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன், பட் ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இது. And then you have good old sponges. இப்போ ஒரு ஹை கவரேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த 2 brushes will do the job. ஓகேவா, மினிமலாக வேணும் அப்படின்னா இட்ஸ் either ஸ்டிப்லிங் ப்ரஷ் ஆர் உங்களுடைய ஸ்பஞ்ச், இட் வில் டூ த ஜாப். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் ஒன்று அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வரும்போது நமக்கு வந்து மேட்ச் ஓரளவுக்கு கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். பட் பிரைட்ஸுக்கு இல்லை கிளையண்ட்ஸுக்குன்ட்டு நீங்கள் போடும்போது ஒரு ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்கின்ல போட போகிறீங்க அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்குறது அனலைஸ் பண்ணுறதை வச்சு தான் மிக்சிங் வேலை செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அதை பண்ணி உங்களுடைய கிளைண்ட்டோட முகத்தில் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு யூ ஜஸ்ட் செக், இங்கே கொஞ்சமாக போட்டு இப்படி பிளெண்ட் பண்ணி பாருங்கள். இஃப் இட்ஸ் லைக் பிளெண்டிங் ப்ராப்பர்லி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டூல் வச்சு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ சப்போஸ் இதில் உங்களுக்கு லைட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னா கொஞ்சோண்டு டார்க் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தா உங்களுக்கு நீங்கள் ஒரு 4-5 ப்ராடக்ட்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருக்காது. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ எனக்கு நான் மிக்ஸ் பண்ண இந்த ஷேட் வந்து இட்ஸ் பர்ஃபெக்ட்லி மேட்சிங் மை ஸ்கின். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஐம் கோயிங் டு யூஸ் மை லாக்மே ஃபவுண்டேஷன். ஓகேவா, நான் வந்து ஒரு ஐடியாக்காக உங்களுக்கு எல்லா ப்ரஷஸ் வச்சுமே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ப்ரஷ். ஓகேவா, எதுனாலுமே இது இல்லைனா ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் போட்டு பண்ணிக்கோங்க. டேரெக்டாக அப்படியே இது இப்படி பாட்டிலேருந்து இப்படி எடுத்துட்டு இப்படி போட்டுட்டு அப்படியே நான் பெயிண்ட் பண்ணுறேன், அது பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ரஷஸில் உங்களுக்கு மேக்ஸிமம் கவரேஜ் கிடைக்க போகுது.
ப்ரஷ்ஷை உங்கள் முகத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கை பின்னாடியே நல்லா சேச்சுரேட் பண்ணிக்கோங்க, பஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ப்ரஷ்ஷில் ப்ராடக்ட்டை ஒழுங்காக ஏற்றுறீங்க. ஏற்றிட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன். நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போ சென்டர்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான், இந்த குட்டி குட்டி ஸ்ட்ரோக் மோஷனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நிறைய போடாதீங்க, அது பிரைடுக்கும் பிடிக்காது, ஒரு கிளைண்ட்டுக்கும் பிடிக்காது, அண்ட் லுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்க போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் போங்க. சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்படி வெளியில் போங்க. உங்களுக்கு இந்த அவுட்டர் பெரிமீட்டர்ஸில் கூட நிறைய கவரேஜ், நிறைய ப்ராடக்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆஸ் யூ கோ, கிராப் த ப்ராடக்ட் அண்ட் குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸாக இப்படி அவுட்வர்ட்ஸில் போடுங்க. ஆல்சோ அவுட்டர் ஏரியாவில் யூ ஆர் கோயிங் டு அப்ளை கான்டோர் இல்லைனா ப்ரான்சர். ஸோ அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ் வந்து நிறைய வேணுன்றது அவசியம் கிடையாது. நிறைய போட்டிங்கன்னா ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோங்க. இது ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு. இதே மாதிரி தான் பஃபிங் ப்ரஷ்ஷும். வெயிட், லெட் மீ ஷோ யூ ஸ்டிப்லிங் ப்ரஷ். இது வந்து ஸ்டிப்லிங் ப்ரஷ். இதுவும் வந்து நல்ல மினிமல் கவரேஜ்க்காக இருக்கக்கூடியது. இந்த மாதிரி டிப்ஸில் மட்டும் எடுத்துகிட்டு அகெயின் நல்லா பஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்னில் அகெயின் ஸ்ட்ரோக்ஸில் நீங்கள் பஃப் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் வில் கிவ் யூ லைக் வெரி மினிமல் ஷியர் கவரேஜ். இப்போ உங்கள் பிரைட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப மினிமலான பேஸ் லுக் வேணும், ரொம்ப நேச்சுரலான லுக் வேணும்னா யூ கேன் யூஸ் இந்த மாதிரியான ப்ரஷ். ஓகே, நல்லா ஹை கவரேஜ் வேணும் அப்படின்னா பஃபிங் ப்ரஷ் இட் இஸ். ஸோ இந்த பஃபிங் ப்ரஷ்ஷை அகெயின் நான் நல்லா ஃபவுண்டேஷனில் அப்படி சேச்சுரேட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய முகத்தில் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ஆரஞ்ச் கன்சீலர் அண்ட் அந்த ஆரஞ்ச் கன்சீலரை மறைக்கிறதுக்கு வேறு கன்சீலர்லாம் போட்டு என்னுடைய ஸ்கின் பேஸ் 60% நான் வந்து அழகாக ஆக்கி வச்சுருக்கேன், ஃப்ளாலஸாக ஆக்கி வச்சுருக்கேன். அப்படின்றதுனால இந்த ஃபவுண்டேஷன் இஸ் நாட் லைக் ஆக்சுவலி மேக்கிங் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ், லைக் கவரேஜ் வைஸாக நான் சொல்கிறேன். ஸோ பேஸ் ஒர்க் அங்கே முடிச்சிருங்க, கலர் கரெக்ஷன் அண்ட் கன்சீலிங்லேயே முடிச்சிருங்க. ஃபவுண்டேஷன்லாம் ஜஸ்ட் ஒரு லேயர் மட்டும்தான். ஃபவுண்டேஷன் இஸ் நாட் கோயிங் டு டிட்டர்மைன் த ஹோல் பேஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறீங்க. சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த போர் ஏரியா, இந்த சீக் ஏரியா, அங்கேருந்து இப்படி அவுட்வர்ட்ஸில் போய் மறுபடியும் கவரேஜ் வேணும்னா யூ கேன் டூ. எனக்கு வந்து இந்த கவரேஜ் வந்து போதும், அதனால ஐம் ஸ்டாப்பிங் ஹியர். இஃப் யூ கைஸ் நோ மீ, யூ நோ எனக்கு வந்து இந்த ஸ்பஞ்ச் தான் வந்து ஃபேவரட்டான டூல் என்னுடைய ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ப்ரஷஸ் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஸ்பஞ்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து போடுறீங்க, போட்டதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ரிமூவ் எக்ஸஸ். ஓகே, அதுக்கு வந்து இந்த ஸ்பஞ்ச் எடுத்து ஜஸ்ட் அப்படியே உங்கள் ஃபவுண்டேஷன் மேலே இப்படி நீங்கள் சும்மா டேப் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு எக்ஸஸ் ப்ராடக்ட் எடுக்க போது. சம்டைம்ஸ் ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரோக்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸில் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமும் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு, எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்பஞ்ச் வந்து இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ ஸ்பஞ்ச்லேயே நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுத்து அப்ளை பண்ணுறீங்கனாலும் சேம் டெக்னிக் தான். கையில் கொஞ்சமாக பின்னாடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்பஞ்சில் ஃபஸ்ட்டு நல்லா சேச்சுரேட் பண்ணி இங்கேயே பஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதுவும் சென்டர்லேருந்தே தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அண்ட் அவுட்வர்ட்ஸ்லாம் கம்மியாக நீங்கள் வந்துட்டு ப்ராடக்டை செட்டில் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ லேயர் யுவர் ஃபவுண்டேஷன். இது வந்து மிக்சிங் வேலை இங்கே தான் பண்ணிடணும். லைக் நீங்கள் ப்ராடக்ட் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் லைட்டரான ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான அடுத்த கன்சீலர் லேயர்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அதுனா அடுத்த கன்சீலர் டெக்னிக்ஸ்லாம் வந்துட்டு எப்படி ஷேட் எடுக்கிறது, எப்படி எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பட் வித் ஃபவுண்டேஷன் திஸ் இஸ் ஹவு மச் யூ நீட். நான் பிரைட்ஸ்க்கு ஆர் கிளையண்ட்ஸ்க்கு அப்படின்னு வரும்போது யூ ஹாவ் டு கவர் தேர் நெக்கும் கூட. யூ கேன் யூஸ் இந்த மாதிரியான பஃபிங் ப்ரஷ் அண்ட் கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் அண்ட் லிட்ரலாக பெயிண்ட். அகேன் இன்னொரு டிப், இந்த மாதிரியான கழுத்தில் உங்களுக்கு பிக்மெண்டேஷன்லாம் வந்து இருக்கும், டார்க்னஸ் இருக்கும், டிஸ்கலரேஷன் இருக்கும். ஸோ கையில் கொஞ்சமாக ஆரஞ்சும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எங்கெல்லாம் அந்த டார்க்னஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போடுங்க. நிறைய பேர் பண்ணுற ஒரு விஷயம் இது. முகத்தை அழகாக கலர் கரெக்ட்லாம் பண்ணி போட்டுருவாங்க. கழுத்துக்கு சும்மா ஒரு ப்ராடக்ட் மட்டும் போடலாம் அப்படின்ட்டு ஒரு கலர் போட்டுட்டு கழுத்து மட்டும் ஒரு கலரில் இருக்கும், முகம்லாம் ஃப்ளாலஸாக இருக்கும், கழுத்து மட்டும் க்ரே ஆகி இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து செயின் போட்டுருவாங்க, அது இதுன்னு எதாவது பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் யூ ஹாவ் டு கலர் கரெக்ட் ஏரியாஸ் எங்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆக போதோ அதெல்லாம். அதுக்காக நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ஆரஞ்சு போட்டுட்டு மறைக்கணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக அங்கங்கே கலர் கரெக்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபவுண்டேஷனோடய கொஞ்சோண்டு ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணிட்டு கூட எக்ஸ்ட்ரீமாக நிறைய டார்க் ஸ்பாட்ஸோ ஆக்னி ஸ்பாட்ஸோ இருக்கிற மாதிரியான ஏரியாஸ் கவர் பண்ணணும்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் உங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனை எடுத்து அப்படி டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சோ ஸ்பஞ்சு வச்சோ பிளெண்ட் பண்ணுறது. ட்ரஸ்ட் மீ, அது பேட்சியான கேக்கியான ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. கை பின்னாடி இல்லைனா ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் பின்னாடி ப்ராடக்டை போட்டுக்கோங்க, நல்லா எமல்சிஃபை பண்ணிக்கோங்க உங்களுடைய டூல்ஸில், அதுக்கப்புறம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே,
ஃபஸ்ட்டு இங்கே டெஸ்ட் பண்ணிக்கோங்க கை வச்சு. அதுக்கப்புறம் டேக் அவுட் யுவர் டூல்ஸ் வச்சு அப்ளை பண்ணுங்கள். இந்த டாட் வச்சுட்டு டெக்கரேஷன் ட்ராயிங் ஏதாவது பண்ணிவிட்டு அப்படி பண்ணாதீங்க. அது செல்ஃப் மேக்கப். நம்ம சும்மா விளாண்டு ட்ராயிங் பண்ணி பார்த்து வீடியோக்காக ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக ஆர் ஏதாவது கிளிக் பைட்டியாக இருக்கிறதுக்காக அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பட் வெளியில் மற்றவங்களுக்குன்னு பண்ணும்போது இந்த ட்ராயிங் வேலை பண்ணாதீங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈவனாக அப்ளை பண்ண பாருங்கள். இப்போ ஃபவுண்டேஷன் டூல்ஸ் பார்த்தாச்சு, பிளெண்டிங் டெக்னிக் பார்த்தாச்சு, அண்டர்டோன்ஸ் பார்த்தாச்சு. சிம்பிளிஃபைடாக வச்சுக்கிட்டா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல. இப்போ ஃபவுண்டேஷன் எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது? இப்போ நீங்கள் இப்போ தான் உங்களுடைய மேக்கப் கிட் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நேரில் போய் வாங்குங்க. ஆன்லைனில் வாங்காதீங்க. ஓகேவா? இங்கே நான் சொல்லிட்டேன் இந்த ஷேட்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை போய் நேரில் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நேரில் வாங்குங்க. இப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் தான் இருக்கீங்க. எனக்கு வந்து மேக் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா யூ கேன் இன்வெஸ்ட் ஆன் LA Girlோட ஃபவுண்டேஷன்ஸ். அவங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த HD ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன்ஸ் நல்லாயிருக்கும். பட் வெளியில் மற்றவங்களுக்குன்னு பண்ணும்போது கொஞ்சம் வெல் ரெப்யூட்டட் வெல் நோன் பிராண்ட்ஸ் தான் இருக்கிறதா வந்து எடுத்துக்கோங்க. மேக் வந்து என்ட்ரி லெவல் டெஃபினட்டாக இப்பயுமே அட்வான்ஸ்ட் ஆர்டிஸ்ட்டுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க தான். ஆனால் அதையும் விட இந்த Estee Lauder, ஸ்மாஷ் பாக்ஸ், Charlotte Tilbury இதெல்லாம் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு அப்படின்றதுனால அந்த ஃபவுண்டேஷன்ஸும் வந்துட்டு பிரைட்ஸ் விரும்புறது உண்டு. ஸோ நீங்கள் அடுத்தடுத்துன்னு அட்வான்ஸ்டாக போகும்போது இந்த மாதிரியான பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து யூ கேன் ட்ரை. இப்போ ஷேட் ரெஃபரன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக இதெல்லாம் தான் வந்து ஷேட் ரெஃபரன்ஸ். நீங்கள் எங்கே போய் என்ன ஷேட் மேட்ச் பார்க்குறீங்கனாலும் நான் மேக்கில் வந்து NC42 எனக்கு ஒரு மேட்ச் கொடுங்க, நான் மேக்கில் NC45 எனக்கு இதில் ஒரு மேட்ச் கொடுங்கன்றதான் வந்து சொல்லுவோம். ஸோ NC45ன்ற கலர் எப்படி இருக்கும், NC42ன்ற கலர் எப்படி இருக்கும், NC37ன்ற கலர் எப்படி இருக்கும்ன்ற இந்த கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபெமிலியர் ஆக்கிக்கிறதுக்கு நேரில் போய் ஒரு வாட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நேரில் உங்களுக்கு இங்கே சிட்டியில் மால்ஸில் வந்துட்டு மேக்ஸ் ஷோரூம்ஸில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்க போகுது. அண்ட் அங்கே இருக்க ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் தான். அவங்களும் உங்களுக்கு அழகாக வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்டயும் என்னென்ன நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு ஐடியாக்காக கேட்டுக்கலாம். கேட்டுட்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு வரப்போகிற ஆர் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிற கிளைண்ட்ஸ் வந்து என்ன ஸ்கின் டோனில் மோஸ்ட்டாக இருக்க போகிறாங்கன்றதை பொறுத்து நீங்கள் வந்து 3 to 5 ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ் வச்சுக்கிறது அட்வைசபிள். ஸோ ஃபவுண்டேஷன்ஸ், இதனுடைய அண்டர்டோன்ஸ், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், எத்தனை வாங்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், டூல்ஸ்லாம் என்ன, டெக்னிக்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இது அப்படியே விட போகிறது கிடையாது. இன்னுமே நிறைய நம்ம ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் நான் பார்த்ததுக்கு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. ஐ டெஃபினெட்லி ஹெல்ப் யூ அவுட். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.